சென்னை ஆதம்பாக்கம் சாலையில் கழிவு நீருடன் கலந்து மழைநீர் குளம் போல தேங்கி கிடக்கிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் கசாலியிடம் கேட்கலாம். கசாலி, வணக்கம். அந்த சாலையில எவ்வளவு அடிக்கு எவ்வளவு தூரம் இந்த கழிவு நீரானது கலந்திருக்கிறது? இதை தற்பொழுது அந்த இடத்தில் மழை பெய்து கொண்டிருக்கிறதா? கூடுதல் விவரங்கள். வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றுத்தழுத்த தாழ்மண்டலம் நிலவி வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளான ஆலந்தூர், கிண்டி, மீனம்பாக்கம், ஆதம்பாக்கம் உட்பட பல இடங்களில் காலை முதலே விட்டுட்டு தற்போது கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஆதம்பாக்கம், கக்கன் நகர், டெலிபோன் காலனி, சாஸ்திரி நகர், எக்ஸ் சர்வீஸ்மேன் காலனி போன்ற பகுதிகளில் எல்லாம் மழை நீர் சாலைகளில் தேங்கியுள்ளது. அதேபோல் அங்கு கழிவு நீரும் பாதாளச்சாக்கடையில் உள்ள கழிவு நீர்களும் வெளியேறி இந்த மழை நீருடன் தேங்கி இருப்பதால் அந்த பகுதியில் சுமார் முழங்கால அளவுக்கு மேல் தண்ணீர்கள் தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகின்றனர். தற்போது இந்த மழை அங்கு ஓரளவு விட்ட பிறகு அந்த சாலையில் தேங்கியுள்ள மழை நீரை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மாநகராட்சி அதிகாரி தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோல் விமான நிலையத்திலும் வரி பகுதிகளில் முழுவதும் ஒரு பக்கம் முழுவதும் குளம் போல மழை நீர் தேங்கியுள்ளது. இதனால் விமான நிலையத்தில் வரக்கூடிய வாகனங்களும் மற்றும் பயணிகளும் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகின்றார்கள். இங்கும் மழை நீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை விமான நிலைய ஆணைய அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி கசாலி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.